சேலத்தில் மதுபோதையில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவலர்களுக்கு ரவுடி மிரட்டல் விடுக்கும் வீடியோவை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த வீடியோ எப்போது வெளியானது? தற்போது மிரட்டல் விடுக்கும் நபர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சேலம் பொன்னம்மாப்பேட்டை அருகே உள்ள தில்லைநகர் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி பிரகாசம் தனது கூட்டாளிகள் 3 பேருடன் மதுபோதையில் சின்ன திருப்பதி பகுதியில் இருந்து தனது காரில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது சாலையில் தனக்கு முன்னே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 நபர்கள் மீது இடித்து தள்ளியதுடன் அவங்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் காரை நிறுத்திய போது மதுபோதையில் இருந்த 4 காவல்துறையினரையே தாக்குதல் நடத்தினர். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர் தகாத வார்த்தைகள் திட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்பாக இளைஞர்களை தடுக்க முயன்ற காவலர்களை குறிப்பாக போக்குவரத்து காவலர் மற்றும் அங்கு இருந்த பொதுமக்கள் அனைவரையும் போதையில் இருந்த இளைஞர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி தரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் இது தொடர்பாக அந்த தகவல் அறிந்து வந்த அம்மாப்பேட்டை காவல்துறையினர் நிகழ்விடத்தில் இருந்த மதுபோதையில் இருந்த 4 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் காவலர்கள் மீதும் தாக்குதல் நடத்திய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்பொழுது பேருந்தை அங்கு மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் பேருந்தின் மீது வேகமாக தாக்கும் காட்சிகளும் அதே போன்று போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்களை தகாத வார்த்தைகள் திட்டி காவலரை தள்ளிவிட்டு தாக்கும் காட்சிகள் தற்பொழுது இந்த சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி தற்பொழுது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.